ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளேஸை பாருங்கள். ரயில்வே பீச், கிராபி, தாய்லாந்து. இங்கே போக ரோடு இல்லை, இங்கே போக கார் இல்லை, பைக் இல்லை. இந்த லைம்ஸ்டோன் கிளிப்ஸ் ஒரு சைடு, ஓஷன் இன்னொரு சைடு. போட் மட்டும்தான் 10 மினிட்ஸ். இந்த 10 மினிட்ஸ் லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். இங்கே 4 பீச்சஸ் இருக்குது. ரயில்வே வெஸ்ட், ரயில்வே ஈஸ்ட், பிரனாங் கேவ் பீச், டொன்சாய். ஒவ்வொன்றும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ராக் கிளைம்பிங் இருக்குது, ஹிடன் லகூன் இருக்குது, 500 வருஷம் பழமையான கல்ச்சுரல் கேவ் இருக்குது, வியூ பாயிண்ட், ஹைக் இருக்குது. எல்லாமே ஃப்ரீ ஆர் அண்டர் 5000. இந்த வீடியோவில் நான் எல்லாமே கவர் பண்ணுறேன். ஹானஸ்டாக ரயில்வே பீச். ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். யாரெல்லாம் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸை விரும்புவாங்களோ அவங்களுக்கு ஒரு சூட்டபுளான ஒரு பிளேஸ் தான் இந்த ரயில்வே பீச். ஏன்னா இங்கே ராக் கிளைம்பிங் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ராக் கிளைம்பிங் பண்ணுறதுக்கு விருப்பமோ அவங்க இந்த ரயில்வே பீச்சில் ராக் கிளைம்பிங் பண்ணலாம். நீங்கள் பீச்சிலேருந்து அப்படியே உள்ளே நடந்து வந்தீங்கன்னா அந்த ஸ்பாட் இருக்கும். எனக்கு நேராக எதிர்த்தாப்புல தெரியுதில்ல, அந்த மலையில் தான் நீங்கள் ராக் கிளைம் பண்ணுவீங்க. 1500 பாத் கேட்பாங்க 4 hours. ஸோ அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் பிரனாங் கேவ். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா நான் ஷாக் ஆகிட்டேன். கல்ச்சுரல் ஸ்டோரி யாரும் சொல்கிறதில்ல. இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வணக்கம் மக்களே, நான் உங்கள் பேக் பேக்கர் சதீஷ். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா கிராபியில் தான் இருக்கோம். ஸோ கிராபியில் ஒரு முக்கியமான ஒரு பீச் இருக்குது, ரயில்வே பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரயில்வே பீச் நீங்கள் கிராபி வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணக்கூடிய ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த ரயில்வே பீச்சுக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கு. நீங்கள் 7 ஐலாண்ட் டூர், அப்புறம் 4 ஐலாண்ட் டூர் எடுத்திங்கன்னா இந்த ரயில்வே பீச் கவர் பண்ண முடியாது. சில டூர் ஏஜென்சி இந்த ரயில்வே பீச்சை அந்த ஐலாண்டு கூட கவர் பண்ணுறாங்க. பட் லாஸ்ட்டாக கவர் பண்ணுவாங்க. அவ்வளோ நேரம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ரயில்வே பீச் ரொம்ப முக்கியமான பீச் இப்போ இங்கே கிராபியில். ஸோ நீங்கள் கிராபியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரயில்வே பீச்சை விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரயில்வே பீச்சுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இந்த லாங் டைல் போட்டில் கூப்பிட்டு போவாங்க. ஸோ இந்த ரயில்வே பீச் போகிறதுக்கு உங்களுக்கு 100 பாத் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வர்றதுக்கு 100 பாத். ஸோ 200 பாத். ஸோ நீங்கள் அந்த டிக்கெட்டை இந்த டிக்கெட் கவுண்டரில் நீங்கள் இருந்து இந்த அவுனாங் பீச்சில் இருந்து தான் அது போகும். ஸோ அந்த அவுனாங் பீச்சில் நீங்கள் அந்த டிக்கெட் கவுண்டரில் 2-வே டிக்கெட் எடுத்துருங்க. நீங்கள் போயிட்டு காலையில் போயிட்டு சாயங்காலம் வரலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ரயில்வே பீச்சில் தங்கவும் செய்யலாம். ஸோ அங்கே தங்குறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அந்த ஐலாண்டில் மெயின்டெனன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நிறைய மக்கள் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அங்கே தங்குறதா இருந்தான்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நீங்கள் 1 டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா காலையில் போயிருங்க. காலையில் போயிட்டு அங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி அவுனாங்க்கு வந்துடுங்க. ஸோ இதுதான் பெஸ்ட் வே ரயில்வே பீச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ நான் இப்போ அந்த ரயில்வே பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த கவுண்டரில் டிக்கெட்டை வாங்கிட்டு ஸோ அந்த போகிற வழியெல்லாம் உங்களுக்கு அழகாக காட்டுறேன். ஸோ போகிறதுக்கு அந்த சீல போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த போகக்கூடிய சீனரிஸ் எல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் அந்த ஐலாண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம அந்த கவுண்டருக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ கவுண்டருக்கு நீங்கள் அந்த அவுனாங் பீச்சிலேயே இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் போட்டு போகிறதுனால நீங்கள் அங்கேருந்தே கவுண்டர்லேருந்து வாங்கிக்கலாம். ஸோ 200 பாத்து உங்களுக்கு போயிட்டு வர்றதுக்காக. ஸோ நான் இப்போ அங்கே தான் போகிறேன், அந்த கவுண்டரில் போகிறேன். ஸோ கவுண்டரில் போயிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம அந்த ரயில்வே பீச்சுக்கு போகலாம். ஸோ அங்கேருந்து நான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ரயில்வே பீச்சுக்கு தான் போக போகிறோம். ஸோ ரயில்வே பீச்சுக்கு போகிறதுக்காக தான் நான் இப்போ பீச் சைடில் இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ இந்த லாங் டைல் போட்டில் தான் கூப்பிட்டு போவாங்க. ஸோ ஒன்ஸ் 8 பீப்புள் வந்துட்டாங்கன்னா அவங்க உங்களை லாங் டைல் போட்டில் கூப்பிட்டு போவாங்க. ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் மட்டும் தான் வந்திருக்கேன். இன்னும் ஒரு 7 பேர் வர வேண்டியது இருக்குது. ஸோ 8 பேர் ஆகிட்டாங்கன்னா அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க. லக்கிலி கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தேன்னா அந்த போட்டில் ஏறி இருக்கலாம். அந்த போட்டில் இப்போ தான் 8 பேர் ஏறி இப்போ போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பீச் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் அவுனாங் பீச். போட் நம்பரோட டிக்கெட் கொடுப்பாங்க. போட் வந்ததும் உங்களை கூப்பிடுவாங்க. நாம் நிற்கக்கூடிய இந்த அவுனாங் பீச்சில் தான் ஈவினிங் டைம் ஃபயர் ஷோஸ் எல்லாம் நடக்கும். 7:30 அப்புறம் 9:30 2 ஷோ நடக்கும் இங்கே. ஸோ அந்த ஃபயர் ஷோஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியுன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே. ஸோ அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். காலையில் இந்த பீச்சிலேருந்து எல்லாருமே ரயில்வே பீச்சுக்கு போவாங்க. அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சு ஃபுல்லாக ஃபயர் ஷோவுக்காக மக்கள் நிரம்பி வழிவாங்க. போட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லணும். ஃப்ரண்ட் சீட்டில் உட்காருங்க. என்ஜின் சவுண்டு கம்மியாக இருக்கும். ஹை டைடில் போட்டில் ஏறும்போது வாட்டரில் நடக்கணும். நீஸ் வர தண்ணி இருக்கும். ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் வியர் பண்ணுங்கள். லூஸ் ஒன்ஸ், ஈஸி டு டேக் ஆஃப். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 7 பேர் வர வேண்டியது இருக்குது. ஸோ அது வந்தோடனே நம்ம போட்டில் ஏறி போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 8 பேர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம போட்டில் ஏற போகிறோம். நம்ம இந்த மாதிரி லாங் டைல் போட்டில் தான் ஏறி போக போகிறோம். அங்கே நிற்கிது பாருங்கள், அதுதான். ஸோ ஆக்சுவலாக நான் ஸ்லிப்பர் கழட்டிடுறேன். கழட்டினா தான் சரியாகும். மேலே ஏன்னா அதுக்கு மேலே ஏறணும் உங்களுக்கு தெரியுதுங்களா. போட்டை கொஞ்சம் அங்கே தள்ளி தான் நிப்பாட்டி விட்ருக்கான். இங்கே கொஞ்சம் தள்ளி வந்திருந்தா நல்லா இருக்க பார்த்துச்சு. போட்டை அவ்வளோ தூரத்தில் கொண்டு தள்ளி விட்ருக்கேன். எப்படி போகிறதுன்னு தான் தெரியல, தெரியுதுங்களா. ஸோ இந்த போட்டில் தான் நம்ம ஏறி போகணும். ஸோ என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓ அங்கே தான் போகணுமா?
ஸோ ஓகே, அங்கே தான் போக ஏறணும் போல தெரியுது, போகலாம். சாரி ஓகே. இதை வேறு க்ளீன் பண்ண வேறு சொல்லியிருக்கேன் பாய். அலை வேறு ரொம்ப அடிச்சிட்ருக்கு, மேலே ஏறினா நனைஞ்சிரும் போல தெரியுது. பார்ப்போம். உங்களுக்கு வந்து இதை ஃபஸ்ட்டு உள்ளே போடலாம். உள்ளே போட்டு ஏறுவோம். ஸோ ஏறுறோம், ஏறியாச்சு. ஸோ உள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த போட்டு, தெரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே இருக்கலாம், பின்னாடியே இருக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த லாங் டைல் போட். இதுதான். ஸோ இந்த போட்டில் தான் ஏறி வரணும். ஸோ ஏறும்போதே வந்து நனைஞ்சிருச்சு, பாதி நனைஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து மக்கள் நிறைய பேர் வராங்க பாருங்கள், நிறைய பீச்சை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, தெரியுதுங்களா? ஸோ இது ஒரு கம்பி மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கம்பியை பிடிச்சா நீங்கள் வந்து மேலே ஏறணும். ஸோ இந்த ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரயில்வே பீச்சுக்கு போகிறது ரெடி ஆகிடுச்சு. சரிதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் போட் இருக்கும். ஸோ நம்ம ஊரில் இருக்குல்ல அந்த அந்த இன்ஜின் மாதிரி தான் இருக்குது. பட் வந்து இந்த முன்னாடி வந்து கொஞ்சம் இது மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், ஒரு லாங் டைல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதனால தான் இதுக்கு பேர் லாங் டைல் போட் அப்படின்றாங்க. நிறைய மக்கள் ஒரு 8 பேர் இங்கே, நாங்கள் 4 பேர் இருக்கோம், இன்னும் ஒரு 2 பேர் தெரியுதுல்ல? ஸோ அந்த தாத்தா பாருங்க, தாத்தா வந்து முன்னாடி போய் உட்காந்துருக்காரு. அவ்வளோ தெரியுதா? நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து மஸ்ட் விசிட் பீச் இந்த கிராபியில் வந்து. ஸோ இங்கே பாருங்க, இங்கே போகிறது தான் வந்திருக்காங்க, தெரியுதுங்களா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் ஸோ இந்த வழியாக தான் பீச்சுக்கு போகணும். ஸோ இதுதான் வந்து இந்த லாங் டைல் போட்டு. ஸோ மேலே பாருங்கள், அந்த ஒரு மாதிரி நீட்டி நிப்பாட்டி விட்ருவாங்க, ஒரு மாதிரி நீட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா முன்னாடி. ஸோ அதுதான் வந்து லாங் டைல் போட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு போட், இன்னொரு போட் வருது. ஸோ இவங்க வந்து அங்கே போய் பீச்சில் போய் ஸ்விம் பண்ண போகிறாங்க பார்த்து. ஸோ அதனால தான் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸோடு வந்திருக்காங்க. ஸோ உட்கார்ந்துருக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து வேறு அந்த 2 சைடும் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து போட்டு வந்து இவர் தான் நம்ம போட்டு கேப்டன் வந்துட்டார், தெரியுதுங்களா? ஸோ பார்ப்போம் போட்டு எப்படி போகுது. ஸோ நம்ம அப்படியே உள்ள அந்த சைடு தான் போக போகிறோம். ஸோ அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், போட்டு வந்து ரயில்வே பீச் போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கேப்டன் வந்து அந்த இன்ஜின் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம இப்படியே தான் வந்து இந்த ரயில்வே பீச்சுக்கு போக போகிறோம். போட்டு ஸ்டார்ட் ஆகி இங்கே அப்படியே இந்த வழியாக தான் போக போகுது. ஸோ போகிற வழியெல்லாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். உங்களுக்கு வந்து அவ்வளோ சூப்பரான வியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ போகுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அந்த ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் போட்டில் போகும்போது 2 சைட்லேயும் லைம்ஸ்டோன் கிளீவ்ஸு, 100 மீட்டர் ஸ்டால்ஸ், மிடில் வந்து டர்க்கிஷ் வாட்டரு, ஃப்ரண்டில் ஒயிட் சாண்ட் பீச்சு. 10 மினிட்ஸ் போக போக பேரடைஸில் என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த ரயில்வே பீச்சில் நிறைய மக்கள் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்காக வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சன் பாத் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட் பாத் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சன் பாத் அல்லது சாண்ட் பாத் எடுக்கும்போது நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஸ்கின் வந்து அப்படியே வந்து சன்பர்ன் ஆயிரும், அப்படியே கருத்து போயிடும் உங்களுக்கு. ஸோ இந்த ரயில்வே பீச் சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இருக்கும் உங்களுக்கு. பெரும்பாலான மக்கள் வந்து டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்துடுவாங்க. சில மக்கள் வந்து அந்த பீச்சில் போய் தங்குவாங்க. ஸோ அவங்க தங்குறதுக்கு அங்கே ஹோட்டல்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் டிப்ஸ், நீங்கள் ரயில்வே பீச்சுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிஃபோர் 10 AM முன்னாடி போயிருங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், லெஸ் க்ரௌடடாக இருக்கும், பெஸ்ட் ஃபார் ஃபோட்டோஸ். காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் லாங் டைல் போட்ஸ் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கும். 100கணக்கான டே ட்ரிப்பர்ஸ் வந்து இந்த பீச்சை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அதனாலே வந்து பீச் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன் நீங்கள் காலையில் வந்து போகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆஃப்டர் 4 PM வந்து டே ட்ரிப்பர்ஸ் வந்து அவனாங்க நோக்கி திரும்ப போக ஆரம்பிச்சிருவாங்க. பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அரைவ் 8 to 9 AM.
அப்புறம் ரயில்வே பீச்சை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பீச் டைம் ஆக்டிவிட்டீஸ் வந்து மிட் டேயில் வச்சுக்கோங்க. சன்செட் பார்க்குறதுக்கு பிரணாங் கேவ் கிட்ட போங்க. இங்கே ரயில்வே வெஸ்ட்டில் இருந்து வாக் பண்ணி இந்த 4 இடத்துக்கும் நீங்கள் போகலாம். ஜங்கிள் பாத் மாதிரி இருக்கும், கனெக்ட்ஸ் ஆல் பீச்சஸ். ரயில்வே ஈஸ்ட்டுக்கு நீங்கள் 5 மினிட்ஸில் வாக் பண்ணி போகலாம். பிரணாங் கேவுக்கு வந்து 15 மினிட்ஸில் நீங்கள் போயிடலாம். வியூ பாயிண்ட்ஸு லகூன்ஸ் வந்து 30 to 40 மினிட்ஸில் நீங்கள் போகலாம். இது ஒரு ஸ்மால் ஐலாண்டு. ஸோ நீங்கள் இந்த போட்டில் போகும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. அந்த தண்ணி வந்து அந்த போட்டில் பட்டு உங்கள் மேலே வந்து தெறிக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ரெயின் கோட் மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க, அல்லது வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வந்து தண்ணி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் அப்படியே மூவ் பண்ணி இந்த போட்டோட முன் சைடில் போயிருக்கிறேன். போட்டில் முன்னாடி இருந்து பார்க்கும்போது அந்த சீனரி இதே வந்து வேறு லெவலில் இருக்குது. அந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா அந்த அலைகள் வந்து அந்த போட்டில் பட்டு வந்து அப்படியே பீச்சிட்டு போயிட்டுருக்கு. நம்ம கேப்டன் வேறு ரொம்ப சூப்பராக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு பாருங்கள். சில சமயம் வந்து அலை வந்து கொஞ்சம் வேகமாக வருது, இருந்தாலும் வந்து அவர் கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு பாருங்கள். அந்த வேகத்தை பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்பீடில் நீங்கள் வந்து அந்த சுற்றி முற்றி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த வியூஸ் எல்லாம். முன்னாடி இருக்கேன், உங்களுக்கு தெரியுது அந்த லாங் டைல் முன்னாடி இருக்கேன், முன்னாடி உட்காந்து. ஸோ முன்னாடி உட்காந்து போகிறதுக்கு வந்து நல்லா அழகாக தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் இல்லை, நான் அதனால் அப்படியே வந்து முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கேன். தெரியுதுங்களா எப்படி இருக்குது பாருங்கள், வியூஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ பார்க்கும்போது எல்லாமே ஐலாண்டு தான். ஸோ இங்கே வந்து ஒரு 7 ஐலாண்ட் ட்ரிப்பு இருக்குது, அப்புறம் வந்து ஹாங்க் ஐலாண்ட் ட்ரிப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஐலாண்ட் ட்ரிப் இருக்குது. வந்து 4 ஐலாண்ட் ட்ரிப் இருக்குது. நீங்கள் 7 ஐலாண்டு போகிறீங்கன்னா சன்செட்டோட உங்களுக்கு வந்து டின்னரோட உங்களுக்கு வந்து அந்த டூரை முடிப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டூர்லாம் புக் பண்ணுறது இந்த அவுனாங் பீச்லேயே வந்து நிறையா கடைகள் இருக்கும். உங்களுக்கு ட்ராவல் ஏஜென்சி நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கடையிலையும் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு கடையிலையும் வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ அந்த ஷாப்பில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே சமயம் நீங்கள் வந்து எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 7 ஐலாண்ட் ட்ரிப்பு புக் பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் வந்து அந்த டின்னர் எல்லாம் இன்க்ளூடடாக எந்தெந்த ஐலாண்டுக்கெல்லாம் போகிறது அப்படியெல்லாம் வந்து கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் பார்க் ஃபீ எல்லாம் வந்து ஃப்ரீயாக அதுவும் இன்க்ளூடடாக எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வந்து புக் பண்ணுங்கள். இதெல்லாம் செக் பண்ணாமல் எந்த டூரும் புக் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து உங்களுடைய காசு தான் வேஸ்ட்டாக போகும். இந்த ரயில்வே பீச் போகிறதுக்கு இந்த மாதிரி லாங் டைல் போட்லேயும் போவாங்க, அதே மாதிரி ஸ்பீட் போட்டும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து பீப்புள் வந்து இந்த லாங் டைல் போட்டில் தான் நிறைய பேர் போவாங்க. இந்த லாங் டைல் போட்டில் நீங்கள் அப்படியே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நியூஸை பாருங்கள், எனக்கு பின்னால் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ராக் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு அந்த மலையை பாருங்கள், சரிதா? ஸோ இந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த ராக்கு, ஸோ அதுக்கு நடுவில் வந்து இந்த போட்டு போயிட்டுருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுதா? ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரான வியூஸ் நீங்கள் வந்து இந்த லாங் டைல் போட்டில் போகும்போது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த ரயில்வே பீச்சுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே கீழே மேலே ஏறி போயிட்டுருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது வியூஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து கிராபி வந்தீங்கன்னா இந்த ரயில்வே பீச்சை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிதா? ஸோ வியூஸ் வந்து பக்காவாக இருக்குது. உங்களுக்கு அவ்வளோத்துக்கு வியூஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் போகும்போது, இந்த போட்டில் போகும்போது. தலைவர் வந்து அழகாக ஓட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஒருத்தர் அப்படியே எழும்பி வராரு இங்கே பார்க்குறதுக்காக, வியூஸை கேப்சர் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பர் வியூஸு போட்டில் போகும்போது ரொம்ப அருமையாக இருக்குது 2 சைட்லேயும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் அவர் இந்த சைடும் அந்த சைடும் மாறி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்கள். அவ்வளோ என்ஜாய் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு இந்த வியூஸ் எல்லாத்தையும். ஸோ 2 சைடு வந்து நீங்கள் பேலன்ஸாக இருக்கணும், இல்லைன்னா வந்து அது போட்டு வந்து ஒரு சைடாக சரிஞ்சிட்டு போகும். ஸோ அதனால தான் அவர் சொல்கிறார் வந்து பேலன்ஸாக இருங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவர் அங்கேருந்து கத்திகிட்டே இருக்கார். இன்னொரு தாத்தா வந்து முன்னால் வந்து அப்படியே அந்த சைடு போனார். ஸோ அதனால தான் அவர் சொல்கிறாரு வந்து நீங்கள் வந்து ஒரு சைடாக இருங்க, அல்லது வந்து போட்டு வந்து மறைஞ்சிடும் அப்படின்றாரு. ஏன்னா 2 சைடு வந்து மக்கள் வந்து பேலன்ஸாக இருக்கணும், அப்போ தான் வந்து போட்டு கரெக்டாக போகும். ஸோ அதனால தான் அவங்க வந்து கரெக்டாக 8 பேரை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ 2 சைடு வந்து 4 பேர் வந்து உட்காந்துட்டு அப்படி போகிறேன். நான் இப்போ வந்து நடுவில் உட்காந்துருக்கனால ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் வந்து போட்டு ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கேன். ஸோ யாச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி போட்டு. ஸோ நிறைய பேர் இப்போ இந்த பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி கொண்டாடும் போது இந்த மாதிரி ஒரு போட்டை புக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த பர்த்டே பார்ட்டி வந்து பீச்சுக்கு நடுவில் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அது வந்து இப்போ ஒரு ஃபேமஸ் இப்போ. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி புக் பண்ணி போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து பீச்சுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ அந்த ரயில்வே பீச்சு தெரியுதா? ஸோ அவங்க பாருங்கள், முன்னால் பார்த்தாலே தெரியுது, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நம்ம ரயில்வே பீச்சுக்கு வந்தாச்சு பாருங்கள்.
நம்ம கிட்டத்தட்ட வந்து நெருங்கிட்டோம். நான் வெயிலில் உட்காந்துருக்கேன், ரொம்ப வெயிலாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வீடியோ எடுக்கணும் வேறு வழி கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்து இப்படியே உட்காந்துருக்கேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து இறங்கிட்டு அப்படியே வந்து ரயில்வே பீச்சுக்குள்ளே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. கேப்டன் நல்லா அழகாக கூப்பிட்டு வந்துட்டார். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ரயில்வே பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ரயில்வே பீச். தெரியுதுங்களா எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த அயன் படத்துல எல்லாம் காட்டியிருப்பாங்க இந்த மாதிரி பீச் வந்து. ஸோ அது இந்த மாதிரி பீச்சில் எடுத்தது தான், இந்த தாய்லாந்து எடுத்தது தான். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பீச் வியூஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப பக்காவாக இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பீச் வியூ, உங்களுக்கு பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து மக்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். எனக்கு முன்னாடி வந்து அப்படியே வந்து ஸ்டாண்டை வச்சுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்காரு. அவங்க தனியாகவே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. எப்படி இருப்பாருங்க, எப்படி இருக்குது பீச்சு. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போவோம், உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நிறைய மக்கள் வந்து இந்த ஆலையில் இந்த பீச்சுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். ஸோ அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபேமஸ் என்னென்னா ராக் கிளைம்பிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் இந்த ரயில்வே பீச்சை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து இந்த ரயில்வே பீச்சில் வந்து கயாக் வந்து ரெண்டல் எடுத்துக்கலாம். ஸோ 1 ஹவருக்கு வந்து 200 பாத்து, 2 ஹவர்ஸுக்கு வந்து 300 பாத்து, அப்புறம் வந்து 3 ஹவர்ஸுக்கு வந்து 400 பாத்து. அந்த ரேட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டல் கொடுப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு அந்த வச்சுருக்காங்க தெரியுதுங்களா. ஸோ அதில் தான் உங்களுக்கு வந்து ரெண்டலுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பீச்சுக்கிட்டே வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. ஸோ மக்கள் வந்து இங்கே அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து இடைப்பாரிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சன்பாத் எடுக்கிறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கயாக் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த கயாக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா, அந்த படகு துடுப்பு போட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் இங்கே ரெண்டல் இருக்குது. இங்கே பாருங்கள் ரெண்டல் வச்சுருக்காங்க தெரியுதுங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 200 பாத்து அந்த எல்லா ரேட்டும் போட்டிருக்காங்க. நோ ரீஃபண்டுன்னு வேறு போட்டிருக்காங்க, கொடுத்தது தான். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பீச்சு. தெரியுதா, இந்த பீச்சை வியூ பார்க்குறதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்டன்னிங்காக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்புறம் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல இங்கே வந்து நீங்கள் தங்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள் பீச் ரெசார்ட்டும் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி ரெசார்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் ரயில்வே பீச்சில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் தங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெசார்ட்டில் வந்து நீங்கள் தங்கிக்கலாம். உள்ளேயும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பீச் சைட்லேயே வந்து நீங்கள் தங்கணுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இங்கே தங்கணுமா வேண்டாமா, அல்லது வந்து 1 டே ட்ரிப் மாதிரி வந்துட்டு போயிடலாமா. ஸோ அது நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இங்கே தங்கிட்டு அப்படியே வந்து சாண்ட் பாத் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஃபோட்டோ ஷூட்டு, அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கயாக் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ எந்த அளவுக்கு வந்து வியூஸ் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பீச். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் போட்லேயும் வராங்க பாருங்கள். அங்கே தெரியுதுங்களா, ஸ்பீட் போட்லேயும் வராங்க. எங்கே மக்கள் வந்து அப்படியே வந்து அழகாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இது வந்து சான்சி ரெசார்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோத்துக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் இந்த ரயில்வே பீச். எப்படி இருக்குது பாருங்கள். வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. வந்து ஒயிட் சாண்ட் தான். ஸோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டு அந்த ஐலாண்டுக்குள்ளே என்னதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராக் கிளைம்பிங்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து அவங்க அந்த மலையில் வந்து கிளைம் பண்ணி போவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ அப்படியே உள்ளே வாக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும். எங்கேயும் ஒரு போட்டு வந்து நிப்பாட்டுறாங்க பாருங்கள். ஸோ நான் வந்து இறங்கினது வந்து ஈஸ்ட் சைடு, இது வந்து வெஸ்ட் சைடு. ஸோ இங்கேயும் வந்து இந்த போட்டெல்லாம் வந்து நிப்பாட்டியிருக்காங்க தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த ராக் கிளைம்பிங் அந்த இடம் அங்கே தான் போகிறேன் நான். ஸோ உங்களுக்கு அட்வென்ச்சராக நீங்கள் எல்லாம் பண்ணணும், நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஒருத்தம் தான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள் சான்சி ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள் போட்டெல்லாம் எங்கேயும் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து அந்த பீச்சோட இன்னொரு சைடு. ஸோ நான் இப்படியே தான் நடந்து வரணும். பீச்சுக்கு உள்ளே இருந்து நீங்கள் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா அப்படியே நிறைய ரெசார்ட் இருக்கும். இந்த ஐலாண்டை சுற்றி நிறைய ரெசார்ட் இருக்கும் இங்கே பார்த்தீங்களா. ஸோ இங்கேயும் வந்து தங்குவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரயில்வே பீச்சில் வந்து ஒரு நாள் தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெசார்ட்டில் வந்து தங்கிக்கலாம். ஸோ இந்த ரெசார்ட்டுக்கு நீங்கள் வெளியே பார்க்கும்போதே பாருங்கள் எந்த மாதிரி வியூஸ் இருக்குது தெரியுதுங்களா. ஸோ இதெல்லாம் ரெசார்ட்டு தான் பாருங்கள். ஸோ எதிர்த்தாப்பில் வந்து பீச்சு, எவ்வளோ அழகான வியூஸ் பார்த்தீங்களா. இதில் வந்து ஸ்பீட் போட்டெல்லாம் இங்கே வந்து இந்த சைடு நிப்பாட்டுவாங்க. ஸோ அந்த சைடு மேக்ஸிமம் வந்து அந்த லாங் டைல் போட்டு தான் நிப்பாட்டுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீட் போட்டு வருது தெரியுதா. ஸோ இது ஒரு ஏரியா. ஸோ இது வந்து வெஸ்ட் சைடு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கன்வீனியன்ஸ் ஸ்டோர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு நாள் உள்ளே வந்து தங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட்டு அதே மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் தோசை கேஃபே எல்லாம் வச்சுருக்காங்க.
ஸோ மக்கள் நிறைய பேர் அங்கே தான் நடந்து போயிட்டுருக்காங்க தெரியுது. ஸோ நானும் அங்கே தான் போகிறேன். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த அந்த கிளைம்பிங்கெல்லாம் இப்போ எப்படி பண்ணுறாங்க, அந்த டைமண்ட் கேவ், இது அந்த கேவ் பேர். ஸோ அங்கே தான் போகிறோம் நம்ம. ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ போகிற இடத்துலலாம் பாருங்கள் இந்த மாதிரி அழகான வியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வெயிலாக தான் இருக்குது. சரி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்திருக்கோம் வெளியே. ஸோ அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து எல்லாமே கவர் பண்ணியிருந்த ரயில்வே பீச்சில், அந்த ரயில் ஐலண்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அங்கே இந்த ராக் கிளைம்பிங் ஏரியாவுக்கு போயிட்டு நான் அதை செகண்ட் பார்ட்டாக கண்டினியூ பண்ணுறேன்.